பார்த்து கொண்டிருக்கும் நேர்களுக்கும் நேரில் என்னை பார்த்து கொண்டிருக்கும் நேர்களுக்கும் எனது உற்சாகமான வணக்கம். எச்சலன் சதுக்கத்தில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் நத்தார் வலயத்திலிருந்து நான் நேரடியாக அருணி இரேஷா பிரதான செய்திகளூடாக உங்களோடு இணைந்து கொள்கின்றேன். நத்தார் காலம், இந்த பண்டிகை காலம் களை கட்டி வருகின்றது. குறிப்பாக எச்சலன் சதுக்கத்தில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் நத்தார் வலயம் நாளுக்கு நாள் களை கட்டி வருகின்றது. உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்றும் கூட பலர் நியூஸ் ஃபர்ஸ்டின் நத்தார் வலயத்தை காண்பதற்காக வருகை தந்துள்ளார்கள். நாளுக்கு நாள் பார்வையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. வராத உங்களையும் நான் அழைக்கின்றேன். நியூஸ் ஃபர்ஸ்டின் நத்தார் வலயத்தை காண்பதற்காக எச்சலான் சதுக்கத்திற்கு வருமாறு பிரதான செய்திகளையும் கூட நேரடியாக கண்டுகளிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு உள்ளது. அந்த அழைப்போடு முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். மீண்டும் பிரதமராக பதவியேற்றார் ரணில். பாராளுமன்ற சம்பிரதாயம் மற்றும் ஜனநாயகத்திற்கு மதிப்பளிப்பதால் ரணிலுக்கு மீண்டும் பிரதமர் பதவியை வழங்கியதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. தங்காலையில் ஆதரவாளர்கள் மத்தியில் முன்னாள் பிரதமர் மஹிந்த உரை. புதிய பிரதமருக்கு வாழ்த்து. சர்வதேச போர்க்குற்ற விசாரணைக்கு சர்வதேச நீதி கட்டமைப்பு அவசியம். சி.வி. விக்னேஸ்வரன் வலியுறுத்தல். சம்பள உயர்வு தொடர்பில் மீண்டும் பேச்சுவார்த்தை ஆரம்பம். 388 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஹெரோயினுடன் பங்களாதேஷ் யுவதி தெஹிவளையில் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் 23வது பிரதமராக ரணில் விக்ரமசிங்க இன்று முற்பகல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ஜனாதிபதி செயலகத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරාජ්‍ය ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවට සහ නීතියට අනුකූලව අවංකව ඉටු කරන බවටද ශ්‍රී ලංකා ජනරාජ්‍යයට පක්ෂපාත වන බවටද මගේ උපරිම ශක්ති ප්‍රමාණයෙන් ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරාජ්‍යයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව ආරක්ෂා කොට අනුගමනය කරන බවට ගෞරව බහුමානයේ යුක්තව ප්‍රකාශ කොට ප්‍රතිඥා. முற்பகல் 11:16 இருந்த சுப நேரத்தில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன முன்னிலையில் ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றார். ரணில் விக்ரமசிங்க மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் சுமார் 1 மணித்தியாலத்தின் பின்னர் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வெளியேறினர். නහි වේරේන වේරාණී සම්මන්තීද කුදාචනං අවේරේනේච සම්මන්තී ඒක ධම්මෝ සනන්ත සමාවෙන ඒස ධම්මෝ සනන්ත වෛරෙන් වෛරේ නොසන්සි මං හිතන්නේ இந்த கொள்கைக்கு அமைய நாம் அனைவரும் தனிப்பட்ட விடயங்கள், தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல் அனைத்தையும் ஒதுக்கி வைத்து பின்பற்ற வேண்டும். 202 லட்சம் மக்களின் பிரச்சனையை நாட்டின் தேசிய நிகழ்ச்சி நிரலை முன்னிலைப்படுத்தி துயரிலும் பட்டினியிலும் அல்லலுறும் லட்சக்கணக்கான மக்களை வாழ வைக்கும் நிலைமையை ஏற்படுத்த வேண்டும். අපි රට තුළ ක්‍රියාත්මක කරන්නටයි අපි සැදී පැහැදී සිටින්නේ. இதனையடுத்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அலரி மாளிகைக்கு சென்றார். அலரி மாளிகையில் கூடியிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சி ஆதரவாளர்கள் முன்னிலையில் பிரதமர் உரையாற்றினார். දැන් මම අගමැතිකමේ වැඩ කටයුතු බාර ගන්නවා. දෙවනුව තියෙන්නේ நான் பிரதமர் பதவியை பொறுப்பேற்றுள்ளேன். அமைச்சரவையை நியமிக்க வேண்டியுள்ளது. நாட்டை வளமை நிலைக்கு கொண்டு வந்து அபிவிருத்தியை வழங்குவதற்கு நாம் செயற்படுவோம். பாராளுமன்றமும் உயர்நீதிமன்றம் உள்ளிட்ட நீதிமன்றங்கள் சட்டத்திற்கு அமைவாக செயற்பட்டமை தொடர்பில் நாம் பெருமை அடைகின்றோம். இயல்பு நிலையை ஏற்படுத்த வேண்டும். நாட்டை மேம்படுத்துவதற்கே அர்ப்பணிப்பு செய்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் வெற்றி கிட்டட்டும். ඒකට තමයි අපි ඔක්කොම කැප වෙලා තියෙන්නේ. වසියුරු දෙනාටම ජය වේවා කියා ප්‍රකාශ කරමින් මගේ වචන ස්වල්පය මම අවසන් කරනවා. ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பதவியேற்றதன் பின்னர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிரதமர் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். பாராளுமன்றத்தில் உள்ள 225 பேரும் கையொப்பமிட்டாலும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிரதமர் பதவியை வழங்கப் போவதில்லை என கூறினீர்கள் அல்லவா என கேட்கின்றனர். அது எனது அரசியல் நிலைப்பாடு. அதே நிலைப்பாட்டிலேயே இன்றும் இருக்கின்றேன். பாராளுமன்ற சம்பிரதாயத்திற்கு மதிப்பளித்து மீண்டும் பிரதமர் பதவியை அவருக்கு வழங்குவதற்கு தீர்மானித்தேன். 19வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பிலும் இதன்போது ஜனாதிபதி கருத்து வெளியிட்டார்.
19வது அரசியலமைப்பு திருத்தத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்ட சுயாதீன ஆணைக்குழுக்களினால் ஏற்பட்ட முன்னேற்றத்தை மாத்திரமே நான் காண்கிறேன். ஏனைய விடயங்களில் பாரிய குழப்பம் காணப்படுகின்றது. அரசியலமைப்பு பேரவை எந்த அளவில் பக்கச்சார்பின்றி செயற்பட்டு நியாயமாக செயற்பட்டது என்பது தொடர்பில் எனக்கு கேள்விகள் உள்ளன. நீதிமன்றங்களுக்கான பதவி நியமனங்களை வழங்கும் போது மூத்த நீதிபதிகளின் பெயர்கள் அரசியலமைப்பு பேரவைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட போது அந்த பெயர்கள் நிராகரிக்கப்பட்டன. அனுபவ அடிப்படையில் நான் நியமனங்களை வழங்கவில்லை என ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. என் மீது குறை கூறப்படுகின்ற அந்த அனைவரது பெயர்களையும் நான் அரசியலமைப்பு பேரவைக்கு அனுப்பியுள்ளேன். அரசியலமைப்பு பேரவை அந்த பெயர்களை நிராகரித்துள்ளது. அரசியலமைப்பு பேரவை தாம் விரும்பிய பெயர்களை மாத்திரம் அங்கீகரித்துள்ளது. ஆகவே நீதிபதிகளை நியமிக்கும் போது அரசியலமைப்பு பேரவை எந்த அளவில் பக்கச்சார்பின்றியும் நடுநிலையுடனும் செயற்பட்டுள்ளது என்ற விடயத்தில் சிக்கல் உள்ளது. அதனை நிரூபிப்பதற்கான பல ஆதாரங்கள் என்னிடம் உள்ளன. ඒට විශේෂයෙන් මට ඔප්පු කරන්න කරුණු රාශියක් තිබෙනවා. மத்திய வங்கி முறிகள் மோசடி தொடர்பிலும் இதன்போது ஜனாதிபதி கருத்து வெளியிட்டார். මම අදත් උදේ මහ බැංකු අධිපතිවරයාට කතා කරලා දුර இன்று காலை மத்திய வங்கி ஆளுநருடன் தொடர்பு கொண்டேன். ஜனாதிபதி ஆணைக்குழு பரிந்துரைகளில் முக்கியமான பரிந்துரைகளில் ஒன்றான சம்பவம் தொடர்பில் கணக்காய்வு செய்யப்பட்டுள்ளதா என கேட்டேன். இன்று வரை அந்த கணக்காய்வு செய்யப்படவில்லை. பல வருடங்களாக இடம்பெற்ற பாரிய வங்கி ஊழல் மோசடியினால் 1000 பில்லியன் ரூபாவுக்கு மேல் சூறையாடப்பட்டுள்ளதாக பொருளியல் நிபுணர்கள் குறிப்பிட்டனர். மத்திய வங்கி ஆளுநராக அர்ஜுன மகேந்திரன் நியமிக்கப்பட்ட போது நான் அதனை கடுமையாக எதிர்த்ததை ரணில் விக்ரமசிங்க அறிவார். என்னை ஜனாதிபதியாக நியமித்து ஒரு வாரம் என்பதால் நன்றியுடையவர் என்ற வகையில் ரணில் விக்ரமசிங்கவின் பலத்த வேண்டுகோளை ஏற்று அவரை மத்திய வங்கி ஆளுநராக நியமித்தேன். அர்ஜுன மகேந்திரனின் இந்த செயற்பாடுகள் காரணமாக நாட்டில் தீ பற்றியதை போன்ற நிலைமை ஏற்பட்டது. இந்த சம்பவத்தின் வரலாற்றுடன் நோக்கும் போது அர்ஜுன் மகேந்திரன் இன்றும் பிடிக்கப்படவில்லை. அவரை பிடிப்பதற்கான முறையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. பிரதமரின் அமைச்சரவை தீர்மானத்திற்கமைய ஆரம்பிக்கப்பட்ட CCM தொடர்பிலும் கூற வேண்டியுள்ளது. பல பிரச்சனைகள் ஏற்பட்டன. இதனால் பல மோதல்கள் ஏற்பட்டன. நான் எந்தளவு பிரதமருக்கு நன்றி விசுவாசமாக செயற்பட்டேன் என்றால் ஜனாதிபதியின் அதிகாரங்களையும் அவர் பயன்படுத்தினார். நிறைவேற்று அதிகாரமும் பாராளுமன்றமும் இந்த பிரச்சனையை முறையாக அணுகியிருந்தால் பிரச்சனைக்கு தீர்வு காண 7 வாரங்கள் தேவைப்பட்டிருக்காது. பாராளுமன்றம் கலைக்கப்பட்டமை தொடர்பான வழக்கின் தீர்ப்பை பார்க்கும் போது நீங்கள் தேர்தல் வேண்டாம் என்றே போராடினீர்கள். எனினும் ஊழல் நீக்க பாராளுமன்றத்தை கலைத்து தூய்மையான உறுப்பினர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்ற கருத்து மக்கள் மத்தியில் வலுப்பெற்றது. அது ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் மத்தியிலும் காணப்பட்டது. நீதிமன்ற தீர்ப்பு ஒருபுறம் இருக்க தேர்தல் நடத்தப்பட்டால் நல்லது என்றே பெரும்பாலான மக்கள் கருதுகின்றனர். තේන්තුවක් තෝරාපත් කරගන්න ජනතාවට අවශ්‍යයි කියලා ජනමතයක් ඇති වුණා. ඒක එක්සත් ජාතික පාක්ෂිකයෝ තුලත් ඇති වුණා මම දන්නවා. අදත් අධිකරණ තීන්දුව කෙසේ වෙතත් ඡන්දයක් දුන්නා නම් முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று முற்பகல் கால்டன் இல்லத்தில் மக்கள் முன்னிலையில் உரையாற்றினார். பொதுஜன பெரமுனவினை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதேச சபை உறுப்பினர்கள், கட்சி அங்கத்தவர்கள் உள்ளிட்ட சிலர் இன்று காலை தங்காலை கால்டன் இல்லத்தில் ஒன்று கூடினர். மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் மகா சங்கத்தினரும் ஆசி வழங்கினர். நாட்டின் நிலைமையை கருத்தில் கொண்டு நாட்டிற்காக இந்த அதிகார போராட்டம் தொடரும் பட்சத்தில் ஏற்படக்கூடிய நிலைமையை புரிந்து கொண்டு நாம் வெளியேறினோம். அது பெரிய விடயமல்ல. பதவியிலிருந்து ராஜினாமா செய்வது எனக்கு பெரிய பிரச்சனை அல்ல. என்னுடைய மக்கள் என்னுடனேயே இருக்கின்றார்கள் என்பதனை நான் அறிவேன். ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பதவியேற்றுள்ளார். அவருக்கு நாம் வாழ்த்து தெரிவிக்கின்றோம். கடவுளின் துணையால் நாட்டை பாதுகாக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளமையினால் நான் அவ்வாறு கூறுகின்றேன். பௌர்ணமிக்கு முன்னர் ஆட்சியை கவிழ்ப்பதாக நாம் கூறி அவர் எதிர்பார்க்காத தருணத்தில் அதனை முன்னெடுத்தோம். ஆட்சியை கவிழ்த்தோம் என்பதை நாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். ஊடக ஒடுக்குமுறையை முன்னெடுப்பதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது. தொலைக்காட்சிகள் மற்றும் பத்திரிகைகளுக்காக அமைச்சர்களை நியமித்துள்ளனர். கடந்த சில நாட்களில் எவ்வாறான செய்திகள் வெளியாகின என்பது குறித்து ஆராய்கின்றனர். குறிப்பாக ஹிரு, நிரண போன்ற நிறுவனங்கள் எவ்வாறு செயற்பட்டன என்பது குறித்து ஆராய்கின்றனர். எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது குறித்து கலந்துரையாடி அமைச்சர்கள் அவற்றை பொறுப்பேற்றுள்ளனர். 20வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் ஊடகத்தை ஒடுக்குவதற்கு தயாராகின்றனர். රනිල් මහත්තයා මෛත්‍රීපාල ජනාධිපතිතුමා ඉදිරිපිට 3 වෙනි වතාවටත් දිවුරුම් දුන්නා. ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் 3வது தடவையாக பதவி பிரமாணம் செய்துள்ளார். முதன்முறையாக ஜனவரி 8ஆம் தேதி பதவியேற்றார்.
பிப்ரவரி 27 மத்திய வங்கியில் கொள்ளையிட்டார். இரண்டாவது தடவையாக ஆகஸ்ட் 18 பதவியேற்று 2016 மார்ச் 27 மத்திய வங்கியில் இரண்டாவது தடவையாக கொள்ளையிட்டார். மூன்றாவது தடவையாக 2018 ஆண்டு டிசம்பர் மாதம் 16 பதவியேற்றுள்ளார். ஆகவே நாம் மத்திய வங்கி குறித்து அவதானத்துடன் இருப்போம். மஹிந்த ராஜபக்ச பிரதமராக நியமிக்கப்பட்டமை சட்டவிரோதமானது, அரசியல் அமைப்புக்கு முரணானது என ரணில் விக்ரமசிங்க கூறி வந்தார். அவ்வாறாயின் எதற்காக இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார்? මහින්ද අගමැති කිරීම නීති විරෝධී ව්‍යවස්ථා විරෝධී මමයි අගමැති එනම් ඇයි අද නැවත ගිහිලා දිවුරුම් දෙන්නේ? ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பதவியேற்றதன் பின்னர் சில நாடுகள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளன. மாலத்தீவின் முன்னாள் ஜனாதிபதி முகமது நஷீத் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இலங்கை அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஜனநாயகத்தை பேணும் என தமது நாடு எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவாட்சியை முன்னெடுப்பது தொடர்பில் உலகில் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு இலங்கை சிறந்த முன்னுதாரணம் என அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பு தரப்பினர் செயற்பட்ட விதம் பாராட்டுக்குரியது என மாலத்தீவின் முன்னாள் ஜனாதிபதி முகமது நஷீத் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையில் அரசியல் நெருக்கடி நிலைமை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டமை தொடர்பில் இந்தியா மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளது. இலங்கையின் அரசியல் சக்திகளின் முதிர்ச்சி மற்றும் ஜனநாயகத்தின் பயனாகவே இதனை தாம் காண்பதாக இந்திய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையில் நிலவிய அரசியல் நெருக்கடி நிலைமைக்கு தீர்வு காணப்பட்டமை தொடர்பில் நட்பு நாடென்ற வகையிலும் நெருங்கிய அயல் நாடென்ற வகையிலும் மகிழ்ச்சி அடைவதாக இந்தியா தெரிவித்துள்ளது. புதிய பிரதமரின் செயலாளராக சமன் ஏக்கநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் இதற்கு முன்னரும் பிரதமரின் செயலாளராக செயற்பட்டிருந்தார். அரசியலமைப்பின் 51(1) அதிகாரத்திற்கு அமைய இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. புதிய அரசியல் மாற்றத்தை அடுத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தமது அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் கருத்து தெரிவித்தது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த பெரும்பாலானோர் அரசாங்கத்திற்கு எதிராக மாறியுள்ளார்கள். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியாக செயற்படுவதற்கு தயார் என்பதை கூட்டமைப்பின் பொதுச் செயலாளரூடாக சபாநாயகருக்கு அறிவிப்போம். இதன் பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் இணக்கப்பாட்டுடனேயே எதிர்க்கட்சி தலைவர் நியமிக்கப்படுவார். 18 நாம் பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வோம். அதற்கு எவரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. எதிர்க்கட்சி தலைவர் பதவி யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது குறித்து நாம் பெரிய அளவில் கலந்துரையாடவும் இல்லை. நாம் எதிர்க்கட்சியில் அமர்வதற்கு தயார். செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றம் கூட உள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு கூட்டத்தின் போது அது தொடர்பில் தீர்மானம் ஒன்றை எடுப்போம். யுத்த குற்றங்கள் சம்பந்தமாக நியாயத்தை நிலைநிறுத்துவதற்கு சர்வதேச நீதித்துறை உள்நுழைவுகள் அவசியம் என வடமாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். வாரத்துக்கு ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் முன்னாள் முதலமைச்சர் இதனை கூறியுள்ளார். நீதித்துறை தற்போது சிறந்த தீர்ப்புகளை தர தொடங்கியுள்ளதால் உள்நாட்டு நீதிபதிகள் குழாம் யுத்த குற்ற விசாரணைகளை நடத்தலாம் என கூறப்படுகின்றமை தொடர்பில் முன்னாள் முதலமைச்சரிடம் இம்முறை கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப நீதிமன்றங்களில் இருந்து படிப்படியாக உயர் பதவிக்கு வந்த தற்போதைய பிரதம நீதியரசர் விரைவில் ஓய்வு பெற உள்ளதாக சி வி விக்னேஸ்வரன் தமது பதிலில் சுட்டிக்காட்டியுள்ளார். நீதியரசர் பதவி சில சமயங்களில் குறுக்கு வழியில் வழங்கப்படுவதால் அனைவரிடமும் ஒரே வகையான தீர்ப்புகளை எதிர்பார்க்க முடியாது என முன்னாள் முதலமைச்சர் தமது பதிலில் விளக்கம் அளித்துள்ளார். சட்டமாதிபர் திணைக்களத்திலிருந்து திடீரென மேன்முறையீட்டு நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றத்தில் பதவி பெறுபவர்கள் பெரும்பாலும் தமது தொழில் வாழ்க்கை முழுவதிலும் அரசின் நலன்களை பாதுகாத்து வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்தகையவர்களிடமிருந்து முழுமையான மக்கள் நலன் சார்ந்த தீர்ப்புகளை எதிர்பார்ப்பது கடினம் எனவும் அவர் கூறியுள்ளார். பெரும்பான்மை இனத்தவரை கொண்ட அரசாங்க அங்கத்தவர்களின் போர்க்குற்றங்கள் பற்றிய கருத்தை ஏற்கனவே ஜனாதிபதியுடன் சேர்ந்து பலரும் கூறிவிட்டதாகவும் தமது படையினர் தவறேதும் செய்யவில்லை என அவர்கள் கூறி வருவதாகவும் முன்னாள் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
இனரீதியான விடயங்கள் எழும்போது அவர்கள் நீதியை நிலைநாட்டுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது எனவும் சி.வி. விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்கின்றீர்கள். கொழும்பு ஒன்று எச்சரன் சதுக்கத்திலிருந்து நான் உங்களோடு இணைந்து கொள்கின்றேன். மிகுந்த உற்சாகத்தோடு நான் இன்றைக்கு உங்களோடு இணைந்து கொள்கின்றேன். ஏனெனில் கொழும்பு ஒன்று எச்சரன் சதுக்கம் நியூஸ் ஃபெஸ்டின் அத்தார் வலயம் களை கட்டி வருகின்றது. குறிப்பாக இன்று பலர் நியூஸ் ஃபெஸ்டின் அத்தார் வலயத்தை காண்பதற்காக வருகை தந்துள்ளார்கள். குறிப்பாக சிறுவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு செய்திகள் எவ்வாறு ஒளிபரப்பப்படுகின்றது, முன் ஆயத்தங்கள் எவ்வாறு இடம்பெறுகின்றன, செய்தி வாசிப்பாளர் எவ்வாறு வாசிக்கின்றார் என்பன போன்ற விடயங்களை மிகுந்த ஆர்வத்தோடு எனக்கு அருகாமையில் இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் உள்ளது அவர்களை பார்க்கும்போது. திரையில் பார்த்து கொண்டிருக்கும் உங்களையும் நான் அழைக்கின்றேன். இந்த வாய்ப்பு ஒரு சில நாட்களுக்கு மட்டும்தான். நியூஸ் ஃபெஸ்டின் எச்சரன் சதுக்கத்திற்கு உங்களை வருமாறு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். மற்றும் ஒரு உள்நாட்டு செய்தி, வவுனியா கோமரசன் குளத்தில் கட்குவாரியால் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது. வவுனியா பரலோக மாதா தேவாலயத்தில் நடைபெற்ற இந்த மக்கள் சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கலந்து கொண்டிருந்தார். கல்குவாரி நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். புதிதாக வருகின்ற அமைச்சரிடமும் இது சம்பந்தமாக பேசி உடனடியாக நிறுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வோம். தற்போதைய அரசியல் நிலைமை தொடர்பிலும் பாராளுமன்ற உறுப்பினர் இதன்போது கருத்து தெரிவித்தார். வெறும் கையோடு அல்லது வெறும் ஆதரவை செலுத்துவதற்கான வாய்ப்பை நாங்கள் நிச்சயமாக செய்திருக்க மாட்டோம் என்பதை மக்களுக்கு தெரியும். இந்த கோழி தான் முட்டையிட்டேன் என்று கொக்கரிக்கின்ற விடயத்திலே அந்த முட்டைக்கு ஆபத்து ஏற்படுகின்ற சூழல் இருக்கிறது. வறுமனையே புதிய பிரதமராக வருகின்ற ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்து கையை கட்டி இருக்கின்ற பொறுப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு காலம் கொள்ளாது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். ஒப்பந்தம் இருக்கா இல்லையா என்பதை விட குழம்பிய குட்டையிலே மீன் பிடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. இந்த அரசாங்கம் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளை கவனத்தில் கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்கின்ற ஆதரவை நாங்கள் விலத்திக் கொள்ளுகின்ற போது இந்த அரசாங்கம் கலைகின்ற, இந்த அரசாங்கம் இல்லாமல் போகின்ற ஒரு தன்மை இப்பொழுது இருக்கிறது. ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் நாயகம் அரந்தி சசிதரன் என்ற ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். தாங்கள் தான் அந்த ஆட்டிவிக்கும் கருவியாக இருக்கின்றோம் என்பதை நிலைநாட்டியிருந்தார்கள். ஐக்கிய தேசிய கட்சி தமிழ் கூட்டமைப்பினுடைய எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் சுதந்திர கட்சியினருடைய ஆதரவையும் பெற்று இப்பொழுது அமைச்சர்கள் தீர்மானிக்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கின்ற நிலை என்பது இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பை இந்த சிறுபான்மை கட்சிகள் எல்லாவற்றையுமே தாங்கள் புறம் தள்ளி தாங்கள் பேரினவாத சக்திகளே இந்த ஆட்சியை அமைக்கக்கூடியதாக இருக்கின்றது என்ற நிலையை தோற்றுவிக்கின்றதாக நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. கூட்டமைப்பினரை தங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தி விட்டு இன்று அவர்களுடைய தயவு இல்லாமலே தாங்கள் நாட்டை ஆளலாம் என்ற சிந்தனைக்குள் வந்திருப்பது என்பது எதிர்காலத்தில் எவ்வாறு தமிழர்களுக்கான ஒரு நியாயமான அரசியல் தீர்வை இந்த பேரினவாத சக்திகள் வழங்க போகின்றார் என்பது மக்கள் மத்தியில் எழ வேண்டிய கேள்வி. இந்த பதவியேற்ற உடனேயே இந்த சூழல் மாறுகின்றது என்பது எந்த அளவுக்கு நாங்கள் ஏமாற்றப்படுகின்றோம் என்பதை மக்கள் உணர வேண்டும். நிச்சயமாக காலம் காலமாக தமிழர்களுடைய புத்தியையும் அவர்களுடைய அறிவு திறனையும் பேரினவாத சக்திகள் தங்களுக்கு தேவைக்கு பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிகின்ற வரலாற்றை தான் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். பாராளுமன்றில் கூட நீங்கள் பார்த்திருக்கலாம், ஒரு ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் எழும்பி பேசுகின்ற பொழுது இவர் சென்று ஏதோ பேசுவதனூடாக அவர் இடைநிறுத்துகின்ற ஒரு செயற்பாட்டை கூட பகிரங்கமாக மக்கள் பார்த்திருந்தார்கள். வெளிப்படையாக தெரிகிறது இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது ஐக்கிய தேசிய கட்சி தான். சமகால அரசியல் நிலைமைகள் தொடர்பிலான கலந்துரையாடலை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்று திருகோணமலையில் நடத்தியது. தேசரணையோட கூட்டு சேர்ற தரப்புகள் கூட்டமைப்பு செய்த அதே பிள்ளைகளை செய்கிற தரப்புகளை சேர்த்தால் அது எப்படி சரியா? கூட்டமைப்பு செய்ய பிள்ளை இங்க எங்களோட இருந்தால் அது பிள்ளை இல்லை, அது சரியும். EPRLF வவுனியா நகர சபையில் 3 உறுப்பினர்கள் வட்டார ரீதியாக ஒரு திறம்பல்ல இல்லை. அவர்களோட 3 உறுப்பினர்களும் வீதாசார ரீதியாக தான் மண்டவை. அந்த 3 உறுப்பினர்களை ஒரு ஆள தவிசாளர் ஆகிறதுக்கு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை வடகிழக்கில் எல்லா இடத்திலையும் ஆதரித்து கொண்டு வந்த EPDP, UNP, SNFP கோஷ்டிகள் EPRLFக்கு வவுனியா நகர சபையில் வல்லு வைக்கிறதுக்கு, அதை 3 உறுப்பினர்களை கொண்ட EPRLF தவிசாளர் ஆக்கிறதுக்கு
எந்த அளவு தூரத்துக்கு EPRLF வந்து விலை போயிருக்கும் என்று நீங்கள் யோசிச்சு பாருங்க. வவுனியா வடக்கு பிரதேச சபையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் EPRLFக்கும் தான் போட்டி, சரி சமம். தாமரமொட்டு ராஜபக்சண்ட தாமரமொட்டோட கூட்டு சேரினம் தவிசாளர் பதவி எடுக்கிறதுக்கு. எங்களோட இருக்க போற EPRLF செய்யறது பரவாயில்லை, அது சரி. EPRLF வெள்ளுமோ இல்லையோன்றதை விட்டு நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு சேர்ந்திருந்தா நாங்கள் கட்டாயம் வேண்டும், அது சுவம். EPRLF போன்ற அமைப்பு இந்தியாவுடைய எடுபடி, இந்த போராட்டத்தை பலவீனப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் ஊடகவியலாளர் சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது. தேர்தல் அறிவிக்கும் வரையில் அந்த ஒரு பொது சின்னத்தை எடுப்பது தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எந்த ஆர்வத்தையும் காட்டவில்லை என்பதுதான் முக்கியமான விடயமாக இருந்தது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில் ஒரு பிரச்சார நோக்கத்திற்காக எங்களுடைய சின்னத்தில் தாங்கள் போட்டியிடுவதற்கு தயாராக இருப்பதாக கூறினாலும் கூட அது உண்மையாகவே ஒரு பிரச்சார நோக்கத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு விடயமே தவிர அவர்கள் எங்களது கட்சி சின்னத்தில் போட்டியிடுவதாக எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் வந்து எப்பொழுதும் நடைபெற்றிருக்கவில்லை. இங்கு இந்தியா போய் வருவது, இந்தியா போனதுக்கு பிற்பாடு எங்களுடைய கருத்துக்கள் மாறினது என்பது வந்து திட்டமிட்ட வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி EPRLF மீது சேரடிப்பதற்காக அவர்கள் செய்யக்கூடிய ஒரு பிரச்சாரமே தவிர வேறு எதுவும் கிடையாது. அவ்வாறு இறுக்கமாக இருந்தால் இவர்கள் அமெரிக்கா போகின்றார்கள், அப்பொழுது நாங்கள் இவர்கள் CIA தான் இவர்களுக்கு பின்பலமாக இருக்கிறார்கள் என்று நாங்கள் கூறுவதா, அல்லது இங்கிலாந்துக்கு போனால் MI5 தான் இவர்களுக்கு பின்னால் இருக்கிறது என்று கூறுகிறதா? சதுக்கத்திலிருந்து செய்திகள் தொடர்கின்றன. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள கூட்டு ஒப்பந்தம் தொடர்பிலான பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது. ராஜகிரியவில் உள்ள முதலாளிமார் சம்மேளன கேட்போர் கூடத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் ஆறுமுகன் தொண்டமான், தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வடிவேல் சுரேஷ் ஆகியோர் இன்றைய பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவில்லை. எவ்வாறாயினும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் மற்றும் பெருந்தோட்ட தொழிற்சங்க கூட்டமைப்பு ஆகியவற்றின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டிருந்தனர். தோட்டத்துறைமார் சம்மேளனத்தோடு தனிப்பட்ட முறையில் தொழிற்சங்கங்கள்லாம் கண்டு பேசணும். இன்றைக்கி ஓரளவு முன்னேற்றம் கண்டிருக்கு. அடுத்தடுத்த கூட்டங்களில் ஒரு நல்ல முடிவு ஏற்படுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நாங்களும் எங்கள் நிலப்பாட்டை சொல்லியிருக்கோம், அவங்க நிலப்பாட்டை சொல்லியிருக்காங்க. வெகு சீக்கிரத்தில் முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் 1000 ரூபாயினுடைய நிலைப்பாட்டிலிருந்து விலகவில்லை. ஆனால் அவர்கள் மீண்டும் அந்த செய்தியினை அனைத்து 23 கம்பெனிகளுக்கும் அறிவித்து மீண்டும் எங்களை அழைப்பதாக கூறினார்கள். இந்த முறை பேச்சுவார்த்தையில் சில முன்னேற்றமான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த விஷயங்கள் சம்பந்தமாக நாளை மறுதினம் அவர்கள் முதலாளிமார்களோடு பேசிவிட்டு எங்களுக்கு பதில் சொல்வதாக சொல்லி இருக்கிறார்கள். அநேகமாக அடுத்த பேச்சுவார்த்தையில் இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு ஒன்று எடுக்கலாம் என்று நினைக்கிறேன். 600 ரூபா தர்றேன் என்று சொன்னார்கள் ஏற்கனவே. அதை விட சில முன்னேற்றமான ஒரு முடிவுகளுக்கு வரலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். யட்டியாந்தோட்டை வெவதலாவ தோட்ட மக்கள் 1000 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை கோரி இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தோட்டத்தில் உள்ள கொழுந்து மண்டபத்துக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 15 நாட்களாக பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்ட நிலையில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எல்லா மந்திரிமாரும் எங்கள் தோட்ட தொழிலாளி இருங்க, நாங்கள் 1000 ரூபா சம்பளம் வாங்கி தரோம். ஐயா ஆறுமுகம் ஐயா சொன்னீங்க, இப்போ நீங்கள் இந்தியாவுக்கு தலைமறைவாக போயிட்டீங்க. அது எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. காசை வாங்கிட்டு மாறிட்டீங்களே, எங்களுக்கு தெரியாதே. ஏன் எங்களுக்கு தோட்ட தொழிலாளியாக எத்தனை இப்படி அடைக்கிறீங்க? நாங்கள் எத்தனை பிள்ளைங்களுக்கு காசு கட்டணும்? பிள்ளைங்க இன்ன வரைக்கும் இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு கொப்பி வாங்கினது இல்லை, ஒரு ஸ்கூல் உடுப்பு தைச்ச இல்லை. எந்த சல்லியில் நாங்கள் தைக்க போகிறோம்? ஒன்றுமே இல்லை. அரசாங்கம்னு சொன்னாங்க, முன்ன யூனிஃபார்ம் கொடுத்தாங்க, அது இல்லை. மறு அறிவித்தல் வரை கடற்தொழிலில் ஈடுபட வேண்டாம் என மீனவர்களுக்கு கடற்சார் ஊழியர்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள சூறாவளி காரணமாக கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் என கடற்றொழில் திணைக்களத்தின் தேடுதல் நடவடிக்கை பிரிவின் உதவி பணிப்பாளர் பத்மபிரிய திசைரா தெரிவித்துள்ளார். பேதாய் என பெயரிடப்பட்டுள்ள குறித்த சூறாவளி திருகோணமலை கடற்பிரதேசத்தில் இருந்து 462 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் மறு அறிவித்தல் வரை பொத்துவில் முதல் மட்டக்கிழப்பு ஊடாக காங்கேசன்துறை வரையான கடற்பிராந்தியங்களில் கடற்றொழிலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடல் சீற்றம் காரணமாக
காரணமாக அம்பாறை மாவட்ட மீனவர்கள் இன்று கடற்றொழிலுக்கு செல்வதை தவிர்த்தனர். கடல் கடும் கொந்தளிப்பு அருகி கொந்தளிப்பு காரணமாக எதிர்வரையிலையும் ஒரு போட்டும் கடலுக்கு செல்லாமல் இருக்கி சின்ன படகுகளும் போகாமல் இருக்கி எங்களுக்கு தொழில் இந்த கடலை நம்பி தான் நாங்கள் இதை வாழ்ந்து கொண்டு இருக்கோம். எல்லாரும் எங்களுக்கு இதை விட்டா எங்களுக்கு வேற தொழிலும் இல்லை. யாழ்ப்பாணம் ஊரணி மயிலட்டி பகுதியில் நேற்று முதல் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதால் மீனவர்கள் இன்று கடற்றொழிலுக்கு செல்லவில்லை. ஒரு மலை மூட்டமான நிலையும் காணப்படுகின்றது. ஆகவே இந்த நிலை இன்னும் எத்தனை நாட்கள் தொடரும், இதனால் இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரம் எத்தனை நாளைக்கு கடலுக்கு செல்லாமல் இருக்க போகுது என்பதை எங்களால் கூற முடியவில்லை. முல்லைத்தீவு சாலை தொடக்கம் மாத்தளன் வரையிலான கடற்பகுதி கொந்தளிப்பாக காணப்பட்டது. கடல் நீர் வாடிகளுக்குள் புகுந்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். ஒரு கிழமைக்கு முதலே எங்களுடைய தொழில்களை நிப்பாட்டி மீனவர்களை நிப்பாட்டி நின்ற போதும் மிக மிக வறுமையான நீட்டுகள் எங்களுடைய தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடல் கிட்டத்தட்ட நிலமட்டத்திலிருந்து 25 அடிக்கு மேலே எழும்பி அடிச்சு கொண்டிருக்குது. அதான் ஊர்மனைக்குள்ள தண்ணி போடுது. இன்றைக்கு இரவைக்கு இன்னும் இதை விட வேகமாக தண்ணி போடும் என்று எதிர்பார்க்கிறோம். இதால் வாடியல் தொழில்கள் சகலமே பாதிக்கப்பட்டு மக்கள் சரியான கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறோம். திருகோணமலை கிண்ணியா உப்பாரி பகுதிகளில் கடற்பகுதி கொந்தளிப்பாக காணப்பட்டதோடு கடல் நீர் வீதியோரங்களில் உள்ள கடைகளுக்குள் உட்புகுந்ததாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். தொழிற்சேர கஷ்டமா இருக்கு. அரசாங்கம் ஏதாவது பார்த்து எங்களுக்கு உதவி செய்யணும். திருகோணமலையில் மீனவர்கள் தமது படகுகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுத்தனர். சாதாரண மக்கள் எல்லாம் இந்த குள்ளா இந்த இதுகளில் சின்ன சின்ன தொழிற்சேர நாங்கள் சாப்பிட்றது இதுகளுக்கு அரசாங்கம் இது என்னென்ன ஒரு உதவி செய்யணும். மட்டக்களப்பு நாவலடி பகுதியிலும் கடல் சீற்றம் காரணமாக மக்கள் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். பராமை வல்லுநர் வீரராக நான் சாதித்திருக்கிறேன். என் மீது நான் கொண்ட நம்பிக்கையினாலேயே நான் இவ்வளவு தூரம் சாதித்தேன். இவரிடம் பிளாட்டினம் விருதை வெற்றி கொள்வேன் என எதிர்பார்க்கின்றேன். பிரதான செய்திகளில் இருந்து விடைபெற்று செல்லும் நேரம் வந்துவிட்டது. திரையில் என்னை பார்த்து கொண்டிருந்த உங்களையும் நான் உற்சாகமாக அழைக்கின்றேன். இன்று என்னை பார்த்த உங்களை நாளை மறுதினங்களில் நேரடியாக வந்து பார்க்குமாறு செய்திகளை நேரடியாக நியூஸ்வஸ்தின் அத்தார் வலயத்திலிருந்து காணுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிட்டும் அன்போடு அழைக்கின்றேன். அந்த அழைப்புடன் இன்றைய நாளுக்கான நியூஸ்வஸ்தின் பிரதான செய்தி அறிக்கையை நிறைவு செய்கின்றோம். வணக்கம்.